ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஸ்லீவ் டிசைன் ப்ளஸ் அதோட வந்து ஒரு சில்க் காட்டன் சாஃப்ட் சில்க் சாரியோட ப்ளவுஸ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். அது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் டிசைனிங் தான் எடுத்துருக்கிறேன். ஸ்லீவ் டிசைனுக்கு கேன்வாஸ் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்லீவ் வந்து ஒரு எல்போ ஸ்லீவ் தான், அந்த அளவுக்கு தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி இருக்குது. அதை நான் வந்து லைனிங் எல்லாம் ஸ்டிச் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதில் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் முழுக்க முழுக்க கஸ்டமர் சாய்ஸ் தான், அதனால வந்து அப்படியே விட்டாச்சு. இப்போ நான் இந்த ஷேப்புக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஒரு வி கட் மாதிரி நமக்கு வந்து வரும் இந்த கைக்கிட்ட. இந்த ஷேப் தான் வந்து இதோடது. இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரீலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6-7 இன்ச் அளவுக்கு நான் வந்து கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதுக்கும் அடுத்து பேக் நெக் டிசைனுக்காகவும் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கேன்வாஸ் ஒட்டுற மாதிரி இருந்தால் கூட அயன் பாக்ஸ் போட்டு ஒட்டிக்கலாம். நான் வந்து எல்லாமே ஸ்டிச்சிங்கே வந்து போட்டு எடுத்துட்றேன். இந்த தையல் எல்லாமே நம்ம வந்து பிரிக்கிற தையல் தான், அதனால் கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. கீழே இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு துணி விட்டுட்டு அதுக்கப்புறமே வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துட்டேன். போட்டு எடுத்ததுக்கப்புறமேலு இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணும்போதும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு துணி விட்டுட்டு வந்து கட் பண்ணுங்கள். இப்போ 2 சைடுமே நான் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு துணி விட்டுட்டு கட் பண்ணுறேன். இந்த மீதி வர கிளாத் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம், நமக்கு வந்து டிசைனுக்கு ஆகும், பேக் நெக் டிசைனுக்கு. இப்போ கீழே ஒரு பாட்டம் வந்து அப்படியே நான் வந்து லைட்டாக மடித்து ஸ்டிச் பண்ணிடுறேன். பாருங்கள், இதை சுற்றியும் நம்ம இப்போ வந்து தையல் வந்து போட போகிறோம். நான் அந்த தையல் வந்து இந்த ஃபுல்லாக பிசுறு எதுவுமே வராத மாதிரி ஃபஸ்ட்டு மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த கார்னர்லாம் தைக்கும்போது இப்படி ஃபஸ்ட்டு தைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே இந்த பாதி தைச்சோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வரும். அப்படியே கண்டினியூவாக நம்ம வளைச்சி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் நமக்கு சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 2 இதுலேயுமே கேன்வாஸ்லேயுமே நான் இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம அப்படியே வந்து அந்த ஸ்லீவில் கீழ் பார்ட்டில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இந்த ஸ்லீவ் டிசைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் 100 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணேன். கஸ்டமர் தான் வந்து இந்த ஸ்லீவ் டிசைனே வந்து வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த ஸ்லீவ் டிசைனுக்கு 100 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன். மற்றபடி இது வந்து கொஞ்சம் ப்ளைனாக தான் நமக்கு வரும். இந்த சாரியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாண்டில் ஒயிட்டும் கலந்த மாதிரியும், அந்த இதில் வந்து உள்ளார இந்த கலர் தான் ப்ளைனில் வந்து ஒரு லைட் கத்திரிக்காய் கலர் வந்து இந்த இது இருக்குது. இதுக்கு லேஸுமே வந்து அவ்வளோக்கு எதுவுமே அட்ராக்டிவாக இல்லை. அதுவும் இல்லாமல் இதில் கோல்டன் ஜரியும் வரல, சில்வர் ஜரி மட்டும்தான் வந்தது. கொஞ்சம் அவ்வளோ அளவுக்கு எடுத்து காட்டல. 2மே லைட் கலராக இருக்கிறதுனால சரி, கஸ்டமர் வந்து அந்த டிசைன் தான் கேட்குறாங்க அப்படிங்கிறனால நான் வந்து ஓகே ஸ்டிச் பண்ணிட்டேன். அவ்வளோ அளவுக்கு ப்ரைட்டாக இல்லைனாலும் ஓரளவுக்கு டிசைன் வந்து நல்லா ப்ரைட்டாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம எப்படி ஒரு பக்கம் ஸ்லீவில் அட்டாச் பண்ணமோ அதே மாதிரியே சென்ட்ரு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண கேன்வாஸ்லேயும் வந்து சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். எந்த ஒரு இது தைக்கிறதுனாலுமே சென்ட்ரு வந்து கரெக்டாக பார்த்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு அது போடும்போது கரெக்டாக வந்து வரும். சென்ட்ரு பார்க்காம நம்ம பாட்டுக்கு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அது கொஞ்சம் ஏத்தியும் தத்தியுமாக கோணையுமாக வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இது மேலே ஒரு லைன் வந்து நான் லேஸ் கொடுத்துட்றேன். லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமே இந்த நம்மளோட ஸ்லீவ் டிசைனோட ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். இதில் எக்ஸ்ட்ராவாக போட்ட தையல் எல்லாத்தையுமே நம்ம வந்து பிரித்து விட்டுடலாம். இப்போ மேலே லேஸ் வச்சது போக கீழே கைக்கிட்ட வந்து மடித்து தைச்சதில் தையல் இருக்குது. இந்த கேன்வாஸ் வச்சு தைக்கும்போது மட்டும் நம்ம வந்து சேம் கலரில் நான் நூல் சேஞ்ச் பண்ணிட்டு தான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு அது வந்து அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். டபுள் ஸ்டிச்சஸ் இந்த லேஸ் மேலே போட்டதுக்கப்புறமே கீழே ஒரு லைன் வைக்கலாமா அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அது ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி இருந்தது, நல்லா இல்லாத மாதிரி. அதனால் கீழே நான் ப்ளைனாகவே வந்து விட்டுட்டேன். இப்போ அடுத்து நம்ம வந்து பேக் நெக் டிசைன் வந்து பார்த்துடலாம். இப்போ பேக் நெக் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3.25 இன்ச் அளவுக்கு கழுத்தோட அகலமும், இறக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 இன்ச் அளவுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் மேலால் தான் இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம கேன்வாஸ் எடுத்துருக்குறோம். இப்போ இது நெக் ஷேப்புக்காக மட்டும்தான் இந்த கேன்வாஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து நெக் ஷேப் வேணாம், நமக்கு அது ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா அந்த ஸ்டிஃபாக இருக்கிறப்ப நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப இன்னுமே
இன்னுமே வந்து நல்ல ஒரு நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் டிசைன் பார்க்குறதுக்கு. இல்லை நீங்கள் கேன்வாஸ் கொடுக்கலனாலும் அப்படியே ஸ்டிச் பண்ணி இந்த லீஃப் நெக் மாதிரி கட் பண்ணி தைச்சி அப்படியே திருப்பி விட்டுடலாம். அந்த மாதிரியும் வந்து பண்ணலாம். உங்களோட ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம். இந்த பேக் நெக் டிசைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் 250 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணேன். ஸ்லீவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100 ருபீஸ். மொத்தமாக இந்த டிசைனுக்கு மட்டும் 350 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கேன்வாஸை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கேன்வாஸ் கட் பண்ணும்போது நெக் டிசைனில் மேலே அந்த கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் கேன்வாஸ் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக் ஷேப்பில் வந்து வைக்கும்போது நமக்கு அந்த கழுத்து வந்து கரெக்டாக அந்த இடத்துல வரும். கொஞ்சம் முன்ன பின்ன மாறாமல் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இந்த கேன்வாஸை நம்ம இதில் அட்டாச் பண்ணிடலாம். லைனிங் கிளாத்தில் தான் ஃபஸ்ட்டு நான் இதை அட்டாச் பண்ணுறேன். இதை சுற்றியும் நம்ம வந்து ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். போட்டு எடுத்ததுக்கப்புறமேலே நம்ம இதை வந்து அவுட்டர் உள்பக்கம் எல்லா பக்கமே சுற்றியும் தையல் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறமே இதை மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணி அப்படியே திருப்பி விட்டுற போகிறோம். இந்த மாதிரி கேன்வாஸ் கொடுத்து தைக்கும்போது அந்த நெக்கோட ஷேப் வந்து நமக்கு மாறாமல் அழகாக வந்து எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் அது வந்து ஒரு பெரிய ரீசன். இதுவே நம்ம கிளாத் அப்படியே தைச்சி திருப்பி போடும்போது அந்த நெக் ஷேப் வந்து ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக ஒரு சில இடத்துல வராமல் விடலாம். அந்த மாதிரியான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. இப்போ இது ஃபுல்லாக நம்ம தைச்சாச்சு. இதை நம்ம வந்து மெயின் கிளாத்தில் மேல் பக்கமாக நான் வைக்கிறேன். கரெக்டாக வந்து எல்லா பக்கமே கவராகி இருக்கா கிளாத்து, எங்கேயாவது ஜாயிண்ட் போடுற மாதிரி கிண வந்துட போகுது. அப்புறம் நம்ம வந்து கோணையாக வச்சுட்டாலும் வந்து இந்த சைடில் ஆம்கோல் கிட்ட தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா ஆம்கோல் கிட்ட துணி வந்து பத்தாமல் போயிடும். அதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. ஒரு பின் பண்ணிக்கிறேன்னா கூட பின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நெக் பொசிஷன் வந்து தைச்சிட்டேன். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு இதுக்கப்புறமே நான் வந்து சின்ன சின்ன கட் கொடுத்துட்றேன். அப்போ தான் நமக்கு ஈஸியாக வந்து திருப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் நாட் வைக்கிறீங்க அப்படின்னா நாட்டையும் இந்த டைம்லேயே வச்சு ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக்கில் பார்க்குறக்கு அந்த நாட்டுமே வந்து உள்ளார நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். நான் மீதி இருக்கிற கிளாத்தை பொறுத்து தான் வந்து நாட்டு ரெடி பண்ணி வைக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு டிசைன் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நாட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து விட்டுட்டேன். ஏன்னா டிசைனுக்கே எனக்கு பத்துமா பத்தாதா அப்படின்னு தெரியலை. அதுக்காக தான். இல்லை அப்படின்னாலும் நம்ம ரெடிமேட் நாட் வந்து மேக்ஸிமம் சாரீ கிளாத்தில் தான் வந்து கஸ்டமர் கேட்டாங்க. அப்படி இல்லைன்னா ரெடிமேட் நாட் வந்து நம்ம சில்வரில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். இப்போ மீதி இருந்த கைக்கு அந்த ஸ்லீவ் டிசைனுக்கு கட் பண்ணது போக மீதி இருக்கிற கிளாத்தை நான் வந்து ஒரு 3 பிட்டாக கட் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் பார்த்திங்க இது அப்படின்னா ஒரு 2க்கு 2 சைஸ் இல்லை 2க்கு 2 சைஸ் அந்த சைஸுக்கு தான் வந்து வரும். இப்போ அதை நான் பாக்ஸ் ஷேப்பில் இந்த மாதிரி எல்லாத்தையும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி கட் பண்ணிடுறேன். இப்போ இதில் நம்ம வந்து முக்கோணம் ஷேப் வந்து ரெடி பண்ணிடலாம். மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒயிட்டில் ஒரு 20 முக்கோணமும் இந்த கத்திரிக்காய் கலரில் ஒரு 20 முக்கோணமும் வந்து ரெடி பண்ணேன். மொத்தம் ஒரு 40 முக்கோணம் வந்து ரெடி பண்ணினேன். இப்போ இது 40யும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு 1 பை 1 ரெடி பண்ணிவிட்டு அதை ஒன்றா கட் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நீட்டாக வந்து எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறமேலு இப்போ இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிளாத் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு லென்த்தி கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோப் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் ஒரு 1/4 இன்ச் அளவில் நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்தது இன்னும் கொஞ்சம் பட்டையாக ஒரு ரோப் ரெடி பண்ணிடலாம். அதையும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இது நம்ம நீடில் வச்சு அப்படியே திருப்பிக்கலாம். ஹூக் நீடில் வச்சு நீங்கள் திருப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹூக் நீடில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த பொருளெல்லாம் நம்ம ஹோல்சேல் கடையில் வாங்குகிறோம் இல்லைங்களா, மெட்டீரியல் ஷாப்பு, அங்கே வந்து நமக்கு கிடைக்கும். அந்த நீடில் இருந்தது அப்படின்னா நாட் கயிறெல்லாம் ரொம்ப ஈஸியாக திருப்பிடலாம். எவ்வளோ பெரிய ரோப்பாக இருந்தாலும் ஈஸியாக திருப்பிடலாம். இப்போ நான் இது பார்த்திங்கன்னா ஒரு 1-1.5 இன்ச் சைஸுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு 10 பீஸு. இது வந்து இந்த ஒரு சைடில் நம்ம வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். இந்த கழுத்தை ஒட்டி நான் வந்து ஒரு சைடில் இந்த மாதிரி ஒரு அந்த ரெடி பண்ண ஒரு 10 பீஸையும் பக்கம் பக்கமாக வச்சு அட்டாச் பண்ணிடுறேன். அட்டாச் பண்ணதுக்கப்புறமேலே எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இது மேலே நம்ம ஒரு லைன் அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு லைனுக்கு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடுறோம். நான் வந்து சில்வர் கலர் லேஸ் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா நம்ம சாரியில் என்ன கலர் வருதோ அதுதான் யூஸ் பண்ண முடியும். ஒன்று நான் வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் வந்தால் கோல்டன் கலர் யூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா வந்து காப்பர்னால் காப்பர், சில்வர்னால் சில்வர் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிறது. ஒரு சில டைம் வந்து சாரியில் வர சாரீ கலர் கூட நம்ம வந்து இது வச்சு பார்த்தா
பார்த்தோம்னா கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த சாரீ ப்ளவுஸுக்கு நம்ம கோல்டன் கலரில் கொடுத்தோம் அப்படின்னா, கோல்டன் சில்வர் காப்பர் கலரில் கொடுத்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து பளிச்சுன்னு இன்னும் அட்ராக்டிவாக தெரியும். அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் இது மேலே வந்து ஒரு லைனு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன். வச்சதுக்கப்புறமேலே நம்ம வந்து இதை ஃபுல்லாக அப்படியே தையல் போட்டு எடுத்துடலாம். தையல் போட்டு எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், நான் வந்து 2 சைடுமே நல்லா கவர் ஆகிற மாதிரியும் லாஸ்ட்டு முடிக்கும் போதும் பிசுறு இல்லாத மாதிரியும் நான் அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துட்றேன். அடுத்தது இதுக்குள்ளார நம்ம விடுறதுக்காக ஒரு ரோப் வந்து ரெடி பண்ணணும். இது வந்து நீங்கள் இதுலேயும் போட்டுக்கலாம், த்ரெட்டுலேயும் வந்து போட்டுக்கலாம். இல்லைன்னா வந்து நான் வந்து நாட்கயிறு போடலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் கிளாத்லேயே வந்து போட்டுட்டேன். இந்த மாதிரி பின்னூசி போட்டு ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஹோல்ஸ்லேயும் விட்டு விட்டு இதை ஃபுல்லாக எடுத்துடலாம். அந்த லாஸ்ட் வரையும் எடுத்துட்டு எல்லா பக்கமும் தைச்சி விட்டுறலாம். தைச்சதுக்கப்புறமேலே இப்போ இந்த ஒன் சைட் டிசைன் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஒன் சைடாக வந்து இன்னொரு டிசைன் வந்து பண்ண போகிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முக்கோணம் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த முக்கோணத்தை நம்ம ஒன் பை ஒன்னாக இந்த சைட் நெக்குக்கு வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமருக்காக தான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். இதை வந்து நான் கடையில் ஒரு டிசைனுக்காக வந்து வச்சுருந்தேன். ஏன்னா அந்த கஸ்டமர் இன்னும் வாங்குற வரையும் சரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக டிசைனுக்காக வச்சுருந்தேன். இந்த டிசைனை பார்த்துட்டு இதுவரையும் வந்து எனக்கு இதே டிசைனில் நான் மொத்தம் ஒரு 4 ப்ளவுஸ் பக்கமாக வந்து டிசைன் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து இந்த டிசைன் நல்லா இருக்குது, இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் அதே டிசைன் வந்து நம்ம 4 டிசைன் பக்கமாக ஸ்டிச் பண்ணிட்டேன். நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஷாப்பில் நீங்கள் ஸ்டிச் பண்ணினது எல்லாமே வந்து மாடல்ஸ்க்காக வச்சுருங்க. ஏன்னா போகிறப்ப வரப்போ கஸ்டமர்ஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க, நம்ம எந்த மாதிரி எல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறதும் வந்து அவங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் இப்போ நான் ஒன் பை ஒன்னாக அந்த முக்கோணம் பீசஸ் எல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன். இந்த லாஸ்ட் எண்டு வரையுமே தைச்சிடலாம். இந்த கிராஸ் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணினதுக்கப்புறமேலே நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இந்த சென்டரில் முக்கோணம் போட்டதுக்கப்புறமேல அடுத்தது 2 சைடுமே நம்ம எக்ஸ்ட்ரா வர பீசஸ் எல்லாம் கட் பண்ணணும். அதனால் நம்மளோட அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த இடத்துல ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கிளாத்தை கட் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்து கவனமாக வந்து கட் பண்ணணும். அப்போ தான் வந்து துணியில் எங்கேயாவது பட்டுருச்சு அப்படின்னா துணி வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ரொம்ப ரொம்ப பொறுமையும் கவனமும் முக்கியம். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நான் லாஸ்ட் வரையுமே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து சுற்றியும் நம்ம வந்து இப்போ தையல் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அவுட்டரில் இருந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துட்றேன். எனக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸுக்கு. நீங்கள் இந்த டிசைன் வைக்கும்போது ரொம்ப ரொம்ப தள்ளி தள்ளி வச்சிடாதீங்க. பக்கமாக வச்சிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த இடையில கேப் இல்லாமல் பிசுறு எதுவும் தெரியாத மாதிரி நல்லா ஒரு நீட்டாக வரும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது இது மேலே நம்ம லேஸ் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சில்வர் கலர் லேஸ் தான் யூஸ் பண்ணேன். இந்த சில்வர் கலர் லேஸ் யூஸ் பண்ணி நம்ம அவுட்டர் ஃபுல்லாகவும் வந்து அந்த பிசுறு தெரியாத மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். போட்டு எடுத்துட்டு இந்த சென்டரில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பீட் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். சில்வர் பீட் வந்து என்கிட்ட இல்லை, அதிகமாக வந்து கோல்டன் கலர் தான் இருக்கும். ஆனால் வந்து இப்போ தான் வந்து காப்பர் பீடும் சில்வர் பீடும் வந்து 100 கிராம் வந்து வாங்கினேன். மெட்டீரியல் ஷாப்பில் ஹோல்சேல் கடையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 100 கிராம் 80 ரூபாய்க்கு தராங்க. நம்ம வந்து அதை வாங்கி டபுள் மடங்கு ரீட்டைல் கடையிலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டபுள் மடங்கில் தான் வந்து விற்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம சேல்ஸ்க்கும் வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் இதை சுற்றியும் வந்து அவுட்டர் வந்து தையல் போட்டு எடுத்துட்றேன். அப்படியே டபுள் ஸ்டிச்சஸ் தான் வந்து போடுறேன். ஃபஸ்ட்டு சிங்கிளாக வந்து அந்த பிசுரெல்லாம் தெரியாத மாதிரி கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தது ஃபுல்லாக வந்து இது மேலேயே வந்து நான் இன்னொரு தையலும் போட்டுறேன். இப்படி இந்த மாதிரியெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்னோடய டைமிங் எல்லாம் கொஞ்சம் குறைக்கிறதுக்காக இந்த ப்ளவுஸ்க்கு கொக்கி கட்டுற ஒர்க்கு, இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு தைக்கிற ஒர்க்கு, இது எல்லாத்தையுமே வந்து எங்கள் பொண்ணுகிட்ட கொடுத்துருவேன். எங்கள் பாப்பா அது வந்து சூப்பராக வந்து பண்ணிடுவா. அப்படி ஆரம்பத்தில் கொஞ்சம் சொதப்புனா அப்படி, ஆனால் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறமேல எங்கள் பொண்ணு வந்து பண்ணிடுவா. அப்படி இதில் வந்து ஒயிட் பீட் வைக்கலாமா அப்படின்னு பார்த்தேன். ஆனால் வந்து அது ஒன்றும் அவ்வளோ அளவுக்கு சரியாக தெரியல. அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு 1 mm பீடு தான் நாட்டிருக்குது. அதனால் ஒயிட் பீட் அவ்வளோ அளவுக்கு அட்ராக்டிவாக தெரியல. அதுக்கப்புறம் 2 mmல நான் சில்வர் பீடே வச்சு ஃபுல்லாக வந்து இந்த ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபைனலாக இதுதான் இதோட அவுட்லுக்கு. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே சப்ஸ்கிரைபுமே என்னையும் மோட்டிவேட் பண்ணும்.